தேங்காய் பாறை மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 50 கிராம் கோல்டு வினர் எண்ணெய் எடுத்துருக்கேங்க. கடுகு கொஞ்சம், வெந்தயம் கொஞ்சம் போடுறோங்க. மீன் குழம்புனாவே வெந்தயம் தான். ஒரு 3 வெங்காயம் மீடியம் சைஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கடுகு வெந்தயம் பொரிஞ்சோடனே வெங்காயத்தை அதில் போடுவேன். மண்பானை சட்டின்றதுனால கொஞ்சம் லேட் ஆகுங்க. எதுவுமே வெந்து வதங்க. ஒரு துண்டு சின்ன இஞ்சி நல்லா இடித்து வச்சுருக்கேன். இதை போடுறேன். ஒரு 3 பச்சை மிளகாய் போடுறேங்க. நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சிங்க. இஞ்சி பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி ஆட் பண்ணுறேன். ஒரு 3 தக்காளி, பெரிய தக்காளி. அதான் கூட கருவேப்பிலை. ஆட் பண்ணிக்கிறேங்க. கல் உப்பு தேவையான அளவு. இப்போ தான் வெங்காயம் சீக்கிரம் தக்காளி சீக்கிரம் வதங்குங்க. அதுக்காக தான். சிலர் மீன் குழம்புனாவே பூண்டு ஆட் பண்ணி செய்வாங்க. நாங்கள் பூண்டு போட மாட்டோங்க. பூண்டு ஃப்ளேவர் சிலருக்கு பிடிக்காது. இஞ்சி பச்சை மிளகா போட்டு செய்யும்போது மீன் குழம்பு நல்லா இருக்குங்க. அந்த பச்சை மிளகா வாசனை வரும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சிங்க. நான் அதை வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுறேங்க. தனியாக தூள் மிளகாத்தூள்லாம் தனித்தனியாக போடுறதில்ல. வீட்டில் அரைச்சி ரெடியாக வச்சுருக்குறது நல்லா இருக்குங்க. இது ஒரு 3 ஸ்பூன் போடுறேங்க. நாலு ஸ்பூன். எண்ணெயிலேயே மிளகாத்தூள் வாசனைலாம் போன உடனே புளி தண்ணி ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கொதித்த உடனே திருப்பி பாதி புளி தண்ணி ஊற்றலான்னு. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிச்சிங்க. பச்சை வாசனைலாம் கொஞ்சம் போகணுன்னு வச்சிருக்கிற புளி தண்ணியை திருப்பி இதில் ஆட் பண்ணுறேன். நல்லா 10 நிமிஷம் கொதிச்சோடனே ஒரு எலுமிச்சைப்பழம் அளவு சைஸ் புளி ஊற வச்சு தண்ணி எடுத்துருக்கேங்க. 3/4 கிலோ மீனுக்கு, தேங்காய் பாறை மீன் 3/4 கிலோவுக்கு ஒரு எலுமிச்சைப்பழம் அளவு புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்துருக்கேன். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. 10 நிமிஷம் நல்லா புளி வாசனைலாம் போய் கொதித்து குழம்பு திக்காக நல்லா வந்துட்டுருக்கு. இந்த டைமில் நான் 1/2 முடி தேங்காய் எடுத்து அதை கூட சீரகம் கொஞ்சம் போட்டு அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக சீரகம் போட்டு 1/2 முடி தேங்காய் பால். 1 கிலோ 3/4 கிலோ மீனுக்கு இது போதுங்க. எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இதில் ஊற்றுறேன். இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டேங்க. கொதித்து மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே மீன் ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. தேங்காய் பாறை ஒரு 3/4 கிலோங்க. இது தோல் உரித்து வாங்குகிற இடத்துல க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்து கழுவி வச்சுருக்கேன். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. தேங்காய் பால் ஊற்றி குழம்பு நல்லா கொதித்து நல்லா திக்கான கண்டிஷனில் வந்துடுச்சு. இப்போ மீனை போடுறேங்க.
மீன் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. மீன் போட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், மீன் நல்லா வெந்திருக்கு. ரொம்ப நேரம் கொதிக்க விட்டால் மீன் பூண்டு போயிடும். அதுக்காக தான் மீன் உடஞ்சிடும். அதுக்காக தான் குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிடலாங்க. மீன் குழம்பு போட்டு சாப்பிட்டா அவ்வளோ நல்லா அருமையாக இருக்குங்க. தேங்காய் பாறை மீன் குழம்பு. இது மண் சட்டின்றதுனால அடுப்பை ஆஃப் பண்ணியும் 5 நிமிஷம் 10 நிமிஷம் நல்ல சூட்டில் அப்படியே தாங்க இருக்கும். கொதிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தான் அடங்கும். நம்ம வேறு பாத்திரத்தில் செஞ்சால் அடுப்பு ஆஃப் பண்ணோடனே ஆஃப் ஆகிடும். பாருங்கள், நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அப்போவே அது கொதிச்சுட்டே இருக்குது பாருங்கள். அதனால தான் முன்னாடியே ஆஃப் பண்ணிட்டேன். அதுலேயே அது நல்ல சூட்டில் வெந்துடுங்க. பாருங்கள், மீன் குழம்பு மீன் எடுத்து காட்டுறேன். எப்படி இருக்குது பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மீன் குழம்பு மறுநாளும் வச்சு சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.